வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லஞ்ச் கூட பின்னுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு 2 ரோல் தேவைப்படும். 2 ரோல் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது எல்லாம் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் ரெட் கலரில் 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளூவில் 10 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுமே 6 ஃபீட்டில் தான் கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 22 ஒயர். ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் ஒயர் தான் வச்சு பின்ன போகிறோம். இதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயரை ஈக்குவலாக நம்ம மடித்து ஓரத்தில் மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதான் சென்ட்ரு பகுதி எடுத்துக்கிட்டோம். இது ரன்னிங் ஒயரை இதுலேருந்து இந்த மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 3 to 4 இன்ச்சஸ் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இது விடுறது எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, சைடில் எக்ஸ்ட்ரா ஒயர் நமக்கு வந்துடும். இதே அளவுக்கே நம்ம விட்டோம்னா, ஸோ நம்ம கம்மி பண்ணும்போது கரெக்டாக நம்ம பின்னுறதுக்கும் மேலே முன்பக்கம் வர்றதுக்கும் கீழே வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணுறோம். இப்போ கட் பண்ண ஒயரை இந்த மாதிரி லெஃப்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ரன்னிங் ஒயர் நம்ம வச்சுருக்கோம். ரன்னிங் ஒயர் இந்த ஷார்ட் பகுதி கீழே வச்சுக்கலாம். லென்த்தான பகுதி மேலே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி உள்ளே விட்டுக்கோங்க, லூப் மாதிரி. அப்புறம் இதில் மேல் ஒயர் விட்டுட்டு கீழ் ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கமாக மடித்து விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் தொடர்ந்து வருது இல்லையா, இதை விட்டுருங்க. இந்த கீழே வர்ற ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம இழுத்து விட்டுற வேண்டியதான். இப்போ நமக்கு எப்போவுமே இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் இது ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஒரு சைடு 1 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கணும், ஒரு சைடு ஜாஸ்தி இருக்கணும். அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி இழுத்துக்கோங்க, இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ அளந்து பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட் வருது. இப்போ இதை அளந்து பார்க்கும்போது இப்போ 1 இன்ச்சு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 1 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது, இது 1 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இது எந்த பக்கம்னு பார்த்துக்கோங்க. இது தான் கம்மியாக இருக்குது. ஸோ எல்லாமே மேல் பக்கம் கம்மியாகும், கீழ் பக்கம் ஜாஸ்தியாகும். இல்லைனா மேல் பக்கம் ஜாஸ்தியாகும், கீழ் பக்கம் கம்மியாகும். எதுன்னு நீங்கள் நல்லாவே பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கரெக்டாக பின்ன முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, சென்ட்ரு பகுதி 2 வரும், 2 சென்ட்ரு பகுதியாக வரும். அதனால் நம்ம ஒரு பக்கம் ஷார்ட்டாகவும், அதாவது 1 இன்ச்சு கம்மியாகவும், ஒரு பக்கம் 1 இன்ச்சு ஜாஸ்தியாகவும் நம்ம பின்னுறோம். அளவு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி மறுபடியும் ஒருக்கா பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது. இப்போ நமக்கு இது கீழ்ப்பக்கம் வருது. இதுதான் ஜாஸ்தியாக இருக்குது, இது கீழ்ப்பக்கம் நமக்கு வருது. இதை தான் நீங்கள் கணக்கு பண்ணி அடுத்ததும் நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். இந்த லெஃப்ட்டும் நம்ம அதே மாதிரி ஏற்கனவே 3 இன்ச்சு கம்மியாக இருக்கான்னு நம்ம பார்க்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ நீங்கள் சென்ட்ரு பகுதி ஃபஸ்ட் டைம் முடித்து போட்டுக்கலாம். நீங்கள் இப்போது சென்ட்ரு பகுதியில் 1 தான் போட்டிருக்கோம், இன்னொன்றும் சென்ட்ரு பகுதியாக வரும். அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி மேல் பக்கம் மேல் பக்கம் கம்மியாகவும் கீழ்ப்பக்கம் ஜாஸ்தியாகவும் இருக்குது. இதே மாதிரி அடுத்ததையும் நம்ம பின்னணும். இதே மாதிரி இதையும் ஈக்குவலாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை பின்ன ஆரம்பிக்கலாம். இது ரன்னிங் ஒயரான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை இப்படி எடுத்துக்கிறோம், இப்படி பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இதை உள் வழியாக விட்டு மேலே எடுத்துடுறோம். அதே மாதிரி தான் இந்த 2 ஒயரையும் நீங்கள் இப்படி பிடிச்சி எது அதிகமாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது அதிகமாக வரணும். இதுதான் கீழ் ஒயரை நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். நமக்கு இந்த 2 ஒயரும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 2 ஒயரும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளூ கலர் போடலாம். ப்ளூ கலர் இது மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ ஏற்கனவே 2 நாட் போட்டிருக்கோம், 3ஆவது நாட் இது மாதிரி ப்ளூ வழியாக இப்படி விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயர் எப்படி மேலே எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற கீழ் ஒயர் எடுத்து லூப் வழியாக விட்டு எடுத்துருங்க.
அவ்வளோதான். இப்போ 3 நாட் போட்டிருக்கோம். இந்த ரெண்டையும் வந்து நீங்கள் இப்படி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்படி கரெக்டாக அடித்து இப்படி பார்க்கணும். நமக்கு வந்து இது ஜாஸ்தி வேணும். ஸோ கொஞ்சம் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக வந்துடும். அது என்ன தெரியுது, இது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ரெட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ, அப்புறம் ரெட்டு ப்ளூ, ரெண்டு ஒயராக வந்து நீங்கள் பின்னணும். நான் பின்னிட்டு லாஸ்ட்டாக வந்து ரெட்டு வந்து முடியணும். அந்த மாதிரி பின்னிட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டோம். 2 4 6 8 10 12 ரெட் கலரில், ப்ளூவில் வந்து 2 4 6 8 10 மொத்தம் 22 ஒயர். இப்போ இந்த ஒயரையும் நம்ம இந்த ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிட்டோம். மேல் பக்க ஒயர் வந்து ஷார்ட்டாக 1 இன்ச் கம்மி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 1 இன்ச்சு ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இதை வந்து அப்படியே திருப்பிக்கோங்க, மாற்றி இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி இதான் சென்டர்னு முடிச்சு போட்டிருக்கோம். நம்ம வந்து என்ன அடுத்த லைன் பின்ன போகிறோம். ஹைட்டாக இருந்தது இல்லையா, இதுதான் மேலே வந்திருக்கு. இதை தான் வந்து நம்ம பின்ன போகிறோம். இந்த ரெட் கலர் ஒயர் வச்சு நம்ம பின்ன வேண்டியதுதான். இதே மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு இந்த இடத்துல வந்து லூஸாக இருந்ததுன்னா டைட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இழுத்து இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒயரை இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இது மாதிரி இப்படி பண்ணி இந்த ஒயரை விட்டுட்டு இந்த லூப் வழியாக ஒயரை எடுத்துருங்க. ரெட் கலர் ஒயரை. அவ்வளோதான். இது ஈக்குவலாக இருக்கான்னு இது மாதிரி பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஏதாவது இருந்தது இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா நம்ம இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இனிமேல் இதே இந்த ரெட் கலர் ஒயர் வச்சு இந்த லைன் ஃபுல்லாக பின்னி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு 3ஆவது லைன் எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த 2 லைன் நான் பின்னி முடிச்சிட்டேன். ஆல்ரெடி இது வந்து ஒரு லைன் வந்து நான் வந்து இதுதான் சென்ட்ரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த சென்ட்ரு பகுதியை வந்து முடித்து நான் அவுத்துக்கிறேன். அவுத்துட்டு இதில் வந்து இப்படி அளந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணிட்டோம். இப்போது வந்து இது ரெண்டுமே வந்து நமக்கு சென்ட்ரு பகுதி தான். எப்போவுமே நமக்கு ஒரு பக்கம் தான் சென்ட்ரு பகுதி வரும். இப்போ வந்து நமக்கு 2 பக்கம் சென்ட்ரு பகுதி. ஒரு லைன் அதிகமாக விட்டோம் இல்லையா, கொஞ்சம் 1 இன்ச்சு ஜாஸ்தி விட்டது இந்த லைனில் பின்னிட்டோம். அதனால் இது இனிமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே ஈக்குவலாக வரும். இந்த பக்கத்தில் உள்ளதும் இந்த பக்கத்தில் உள்ளதும் ஈக்குவலாக வரும். ஸோ இதுதான் நமக்கு சென்ட்ரு பகுதி. அதனால் நம்ம இந்த ரெண்டையும் முடிச்சும் போட்டுக்கலாம். நம்ம இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ப்ளூ கலர் ஒயர் 2 பின்னணும். மேலே 2 லைனு, கீழே 2 லைன் ப்ளூ கலர் வச்சு பின்னணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர் வச்சு மேலே 2 லைனு, கீழே 2 லைன். ஸோ உங்களுக்கு மொத்தம் அடி மட்டும் 10 லைன் வரும். அது மாதிரி பின்னிக்கலாம் நம்ம. இப்போ இந்த இதை தான் வச்சு நம்ம பின்ன போகிறோம். ப்ளூ கலரை வச்சு இங்கே 2 இந்த ப்ளூ கலர் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு இங்கே மேலே 2 பின்னிட்டு உடனே கையோட கீழேயும் 2 பின்னிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெட் கலர் ஒயர் வச்சு பின்னலாம். இப்போ இந்த ஒயரை இது மாதிரி அளந்துக்கிறோம். அளந்துட்டு இதுலேருந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம தொடர்ந்து இந்த சைடில் 2 மேலே ப்ளூ கலரில் 2, கீழே ப்ளூ கலரில் 2, ரெட்டுக்கு மேலே 2, ரெட்டுக்கு கீழே 2, அந்த மாதிரி நீங்கள் பின்னிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த பக்கமும் இதில் 2 லைனும் கீழே 2 லைனும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம வந்து ப்ளூ கலரில் 2 லைன் பின்னி முடிச்சிட்டோம். இங்கே கீழே 2 மேலே 2 பின்னிட்டேன். இப்போ என்ன வந்து ரெட் கலரில் 2 லைன் பின்ன போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 லைனும் கீழே 2 லைனாக வரும். மொத்தம் இது மாதிரி பின்னுங்க. ஏற்கனவே போட்ட மாதிரி தான் மொத்தம் 10 லைன் வரும் நமக்கு. இதே மாதிரி பின்னுங்க. அவ்வளோதான். நமக்கு வந்து மொத்தம் இதில் ஏற்கனவே 6 லைன் நம்ம பின்னிட்டோம்.
இதில் வந்து 6 லைன் பின்னியிருக்கோம். ஏனுமா வந்து மேலே 2 லைன், கீழே 2 லைன், ரெண்டுமே வந்து ரெட்டு. இங்கே 2 ரெட்டு போட்டுட்டு அப்புறம் இங்கே 2 ரெட்டு போட்டுருங்க. அவ்வளோதான். 10 லைன் முடித்த உடனே நம்ம லைன் வந்து சுற்றி வர பின்னலாம். இப்போது இது ஃபுல்லாக நம்ம பின்னி முடிச்சிட்டோம். சென்டரில் வந்து 2 ரெட் கலரு, அப்புறம் மேலே 2, கீழே 2 ப்ளூ கலரு, அப்புறம் மேலே 2, கீழே 2 ரெட் கலர். மொத்தம் 3 லைன் வந்து ரெட் கலர் வருது, 2 லைன் வந்து நமக்கு வந்து ப்ளூ கலர் வருது. இந்த மாதிரி பின்னி மொத்தம் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா பேஸ் மட்டும் 10 லைன் வருது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 22 லைன் வருது. இவ்வளோதான். நம்ம இனிமேல் இதில் சென்டரில் முடிச்ச வந்து நம்ம அவுத்து விட்டுறலாம். இப்போது ப்ளூ கலர் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். 1 2 3 4வது நாட்டிலேருந்து நான் பின்ன போகிறேன். இந்த மாதிரி ஒயர் வந்து கொஞ்சம் சொருகிற அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 3 to 4 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்படி வளைச்சி இது மாதிரி பண்ணிக்கோங்க. லூப் மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சுற்றிக்கோங்க. இது இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒயரை இதுக்குள்ளே விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், நாட் போட்டோம். இதே மாதிரி இப்படி சுற்றி வர போட்டு இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு போடுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைன் ஃபுல்லாக சுற்றி வர பின்னுவோம். இப்போ 4 முக்கம் திருப்பிட்டோம். 1 2 3 4 திருப்பியிருக்கோம். ஏன்மை வந்து இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நம்ம வந்து வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த ஒயரை வந்து ஷார்ட் ஒயர் இப்படி உள்பக்கமாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் தள்ளிக்கோங்க. தள்ளிவிட்டு இந்த லூப்பை மறுபடியும் கீழ்ப்பக்கம் உள்ள லூப்பை அப்படியே தள்ளுங்க. தள்ளும்போது இங்கே மேலே வந்து இந்த மாதிரி லூப் வந்துடும். லூப் வந்ததுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே வந்து விட்டுருங்க. நம்ம இந்த கையில் வந்து இந்த ஷார்ட் ஒயரை வந்து பிடிச்சிட்டு தான் பண்ணோம். இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர், அதான் நம்ம இந்த லூஸ் விட்டோம் இல்லையா, இந்த ஒத்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இதை இப்படி உள் பக்கமாக விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் இப்படி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பக்கம் உள் பக்கம் நம்ம இந்த ஒயரை எடுத்து அப்படியே இழுத்துற வேண்டியதுதான். இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு இது மேலே போட்டிருக்கதே நமக்கு ஜாயின் பண்ணது தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி இழுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த நாட்டுக்குள்ளே தான், இந்த ஒயர் நாட்டுக்குள்ளே தான் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வழியாக இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து இப்படி கொண்டு வந்து அடுத்த நாட்டு இருக்கு இல்லையா, அடுத்த நாட்டில் உள்ள ஒயர் ரெட் கலர் ஒயர் இருக்குது, அந்த ஒயரில் இந்த மாதிரி சுற்றி இப்படி போட்டு அப்புறம் நீங்கள் நாட்டு அடுத்த லைன் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுதான் ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம அடுத்த லைனுக்கு போயிட்டோம். அவ்வளோதான். இதை தொடர்ந்து அப்படியே நம்ம இந்த லைன் ஃபுல்லாக பின்ன வேண்டியதான். நமக்கு இந்த லைன் வந்து இது வந்து ப்ளூ கலர் வந்து 2 லைன் தொடர்ந்து பின்னணும். அதுக்கப்புறம் ரெட் கலர் 2 லைன், அதுக்கப்புறம் ப்ளூ, இந்த மாதிரி தொடர்ந்து வரும். உங்களுக்கு வந்து இந்த உள் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி இந்த நாட்டு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதே லைனில் அந்த லைனுக்குள்ளோடி நம்ம சொருகி விட்டுறணும். சொருகி விடும்போது கொஞ்சம் டைட் பண்ணி நல்லா சொருகி விட்டுட்டு மிச்சம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4 நாட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் சொருகி எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி சொருவிக்கணும். ஃபஸ்ட்டே சொருவிக்கோங்க, லாஸ்ட்டாக வந்து சொருக முடியாது கையை உள்ளே விட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே சொருவி எடுத்துருங்க. நான் வந்து 5வது நாட்டில் போடுறேன். 5 நாட்டில் வந்து சொருவி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த ஒயர் ரன்னிங் ஒயரை வச்சு இந்த லைன் ஃபுல்லாக பின்னி இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ரெட் கலர் லைன் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணி ஏணிப்படி முடிச்சு போட்டு போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த லைன் ஃபுல்லாக 2 லைன் நம்ம பின்னி முடிச்சிட்டோம் ப்ளூ கலரில். ஏன்மை வந்து இதில் ஏணிப்படி முடிச்சு போடணும். அது எந்த மாதிரி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது மாதிரி இந்த நாட்டு இருக்கு இல்லையா,
இந்த நாட்டை வந்து நம்ம இப்படி ஒயரை வந்து கீழே தள்ளுறோம். அதுக்கப்புறம் கீழே இருந்து இப்படி இப்படி பின்பக்கமாக இந்த பக்கமாக தள்ளுறோம். தள்ளும்போது மேல் பக்கமாக தள்ளும்போது இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த லூப் இருக்கு இல்லையா, ரெட் கலர் லூப், அதுக்குள்ளே இந்த ப்ளூ கலர் ஒயரை விடுங்க. விட்டுட்டு இந்த ஒத்த ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த நாட்டில் உள்ள ஒத்த ஒயர், அதை வந்து இந்த இது வழியாக விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரை இப்படி உள் பக்கமாக இப்படி விட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி பிடிச்சி இழுக்க வேண்டியதான். எடுத்துட்டு அந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து நீங்கள் இழுத்துருங்க. உள் பக்கமாக இழுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு உள் பக்கமாக இப்போ போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ என்ன அடுத்தது லைன் வந்து நமக்கு பார்த்தோன்னா, அடுத்த லைன் வந்து ரெட் கலரை வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். ரெட் கலர் வச்சு பின்னுறதுனால இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து தொடர்ந்து மேலே வரணுமே தவிர இதை வந்து வச்சு நம்ம ஏணிப்படி முடித்து போட போகிறதில்ல. ஸோ நம்ம அடுத்தது வந்து ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே ப்ளூ கலர் ஒயர் விட்டோம் இல்லையா, அதே மாதிரி இது கொஞ்சம் ஒயர் இப்படி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் ப்ளூ கலர் அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே தானே நம்ம நாட் போட்டு முடித்தோம், அந்த இதில் இப்படி எடுத்துருக்கோம், இப்படி வச்சுருக்கோம். ஸோ அடுத்த இதில் வந்து நம்ம வந்து போட போகிறோம் நாட் வந்து. இப்போ இது ரெட்டை வந்து ரன்னிங் ஒயர் இது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை வந்து சுற்றும் போது இந்த ப்ளூ கலர் ஒரு ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இதையும் சேர்த்து சுற்றணும். இதை மட்டும் நம்ம சுற்றாமல் இந்த ரெண்டையும் சேர்த்தே இப்படி சுற்றி எடுத்துடணும். அப்போ உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து இந்த லைன் இது வந்துடுது. இப்போ இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒயரை போட்டு இழுத்துற வேண்டியதான். இப்படி வச்சுட்டு கீழே இப்படி இழுங்க. இது அவ்வளோதான். இந்த ஒயர் வந்து நீங்கள் இழுக்க வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு இது உள்ளே தான் நம்ம இதை விட்டுருக்கோம். அவ்வளோதான். இது வந்து இந்த இது வந்து நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கும். இனிமேல் இந்த ஒரு லைனில் விட்டால் போதும், இனிமேல் இது தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். ரன்னிங் ஒயர் வந்து நம்ம அதை கட் பண்ண வேண்டாம், ப்ளூ கலர் ஒயரை அப்படியே 2 லைனுக்கு இது தொடர்ந்து வந்துட்டு அடுத்ததில் ப்ளூ பின்னுறதுனால நம்ம கட் பண்ணி பின்னாமல் இப்படியே தொடர்ந்து பின்னலாம். அடுத்தது இது இந்த ப்ளூ கலர் ஒயர் அடுத்த நாட்டு இருக்கு இல்லையா, அடுத்த நாட்டில் வருது. இதை மட்டும் நார்மலாக நம்ம எப்பவும் பின்னுவோம் இல்லையா, அது மாதிரி இது ஒரு லைன் மட்டும் இப்படி போதும் உங்களுக்கு. இப்போ இது மட்டும் உள்ளே இப்படி இருக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் தொடர்ந்து இதை வச்சு இந்த ஒயரை வச்சு 2 லைன் சுற்றி வர பின்னி எடுக்கணும். இதே மாதிரி தான் ஏணிப்படி முடித்து போடணும். அப்புறம் இதை வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டதுக்கப்புறம் இதை உள் பக்கமாக இப்படி இந்த லைன்லேயே சொருகி விட்டுறணும். சொருகிட்டு 2 லைன் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்ததில் வந்து இதே மாதிரி இந்த ப்ளூ கலரில் ஒயரை விட்டுருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ரெட் கலர் ஒயரை விட்டு ப்ளூ கலரை தொடர்ந்து பின்னணும். அப்படியே 2 லைனாக நம்ம தொடர்ந்து பின்னணும். இப்போ நான் இந்த ரெட் கலர் மட்டும் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இப்போது இந்த ரெட் கலரில் 2 லைன் வந்து நான் பின்னி முடிச்சிட்டேன். இனிமேல் வந்து இந்த இதை ஏணிப்படி முடிச்சு போட்டு அடுத்த லைன் ப்ளூ கலர் பின்னணும். எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஏற்கனவே இது போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த லைன்லேருந்து அதை வந்து அதே மாதிரி இந்த மாதிரி லூப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை லூப் ஆக்கி ரெட் கலர் ரன்னிங் ஒயரை இப்படி பண்ணி இது உள்ள இந்த ப்ளூ கலரில் விட்டுருங்க. விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதில் உள்ள ஒத்த ஒயர் எடுத்து இது உள் வழியாக இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த லைனை வந்து இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வந்து இப்படி உள் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரை இப்படியே இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இதை வந்து இப்படியே கொண்டுட்டு வாங்க. இது மாதிரி வந்துச்சு. ஏனுமா வந்து இந்த ஒயரை வச்சு தான் பின்னணும். இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே விடணும், அவ்வளோதான். ஏன்னா ரெட் கலர் பின்னி முடிச்சிட்டோம். இன்னும் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த உள் ஒயர் வந்துருக்கு இல்லையா, ரன்னிங் ஒயரு, இந்த ரன்னிங் ஒயரை வச்சு தான் அடுத்த லைன் பின்ன போகிறோம். போய் இந்த நாட்டிலேருந்து போடுறோம். இந்த நாட்டை வந்து இப்படி சுற்றும் போது இந்த ஒயரை உள்ளே வந்துடணும். ஏற்கனவே ப்ளூ கலர் ஒயர் வச்சு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து உள்ளே வந்துடும். இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஒயருக்குள்ளே லூப்பை விட்டு இது மாதிரி
உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இனிமே வந்து நம்ம அடுத்த லைன் இந்த ரெட் கலர் ஒயரை வந்து விட்டுருங்க, இது தேவையில்ல. இன்னும் ப்ளூ கலர் ஒயரை வச்சு 2 லைன் இதே மாதிரி தான். இப்படி மாறி மாறி நீங்கள் ஒவ்வொரு லைனும் 2 லைனாக வந்து பின்னணும். ரெட் கலரு 2 லைனு, ப்ளூ கலர் 2 லைன் இதே மாதிரி உள்ளே விட்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து கட் பண்ணாமலே நமக்கு வரும். ரன்னிங் ஒயர் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து உள்ளே சொருகி நமக்கு ஒயரும் வேஸ்ட் ஆகும், டைமும் வேஸ்ட் ஆகும். இதே நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணாமலே ஒயர் வந்து வச்சு நம்ம பின்னுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஈஸியாக பின்னவும் அது நல்லா டைட்டாக உங்களுக்கு வந்து நல்ல க்ரிப்பு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பின்னுறோம். இனிமேல் ஃபுல்லுமே நான் பின்னிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து கூட ஃபுல்லும் பின்னி முடிச்சிட்டேன். இதுக்கு மொத்தமாக எத்தனை லைன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் 2 லைனுன்னா 4 வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி ப்ளூ கலரில் வந்து 5 போட்டிருக்கேன். 1 2 3 4 5. அப்புறம் வந்து இந்த ரெட் கலரில் வந்து எக்ஸ்ட்ரா உள் ஒயர் வந்து உள் பக்கமாக சொருகிறதுக்காக ரெட் கலர் ஒயர் வச்சு ஒரு லைன் நான் வந்து பின்னி முடிச்சிருக்கேன். அவ்வளோதான், கூட ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் வந்து நம்ம நார்மல் ஹேண்டில் தான் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து உள் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னேன்னா 2 ஒயர் போட்டிருக்கேன். 4 ஃபீட்டில் 2 ஒயர், ஒரு ஹேண்டிலுக்கு உரிய மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்கிறேன். 4 அடியில் 2 ஒயர் போட்டிருக்கேன். அதே மாதிரி வெளி ஒயர் அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து உங்களுக்கு 2 ஒயர் தான் 7 ஃபீட்டில் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஹேண்டிலுக்குரிய மெஷர்மெண்ட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஹேண்டிலுக்குரிய மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான். எப்போவுமே நம்ம உள் ஒயர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுங்கிறத ஒரு ஒயரை வச்சு நீங்கள் இப்படி அளந்து பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த மெஷர்மெண்ட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ கூட உள்ளே வந்து ஃபுல்லும் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் வந்து நான் எல்லாமே ஏணிப்படி முடித்து போட்டிருப்பேன். அதாவது 2 கலரில் உள்ள ஒயர் போட்டு ஏணிப்படி முடித்து 2 கலரும் வந்து ஒரே சைடில் வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட்டு கூடையில் வந்து நம்ம ஒரு பக்கம் ஒரு கலரும் இன்னொரு பக்கம் ஒரு கலரும் அந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கூடையோட வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.